வணக்கம் ஐயா. என் பேர் ராகவேந்திரா மேடம். ஐம் பேசிக்கலி காஸ்ட் அக்கௌண்டன்ட். அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். நான் வந்து சின்ன வயசுலேருந்து நல்லா கஷ்டமான குடும்பத்தில் வந்தேன். ஆயாக்கு உடம்பு சரியில்லை, மருந்து வாங்க கூட காசு இல்லை சார். சின்ன வயசுல இருந்தே நான் திருட ஆரம்பிச்சேன். அது அப்படியே கண்டினியூ ஆகி ஜாப் நல்லா போயிட்டு இருக்கு சார். லவ் மேரேஜ்? லவ் மேரேஜ். அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க ஆக்சுவலி +2 படிச்சிட்டு இருந்தாங்க. 2003 கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த அப்பா குடிகாரனா இருக்கிறதுனால ஏதோ கடன் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வைன் ஷாப் காரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். என்னது புரியல. ஒண்ணுமே புரியலடா. அது எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்க? வைஃப் பிரெக்னண்டா டெலிவரிக்கு அனுப்பிச்சிட்டு? ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா பேசிக்கலி சென்டிமெண்டல் பிளாக்மெயில் பண்ணாங்க. அப்புறம் இதை காட்டி ஜோலியை முடிச்சிட்டீங்களா? வேற கேஷ்ல பண்ணா நீ சத்தாலு பணம் எடுத்து போட மாட்டாங்க. இதெல்லாம் கல்யாணம் பண்ணி பிரெக்னன்ட் ஆகி அவங்க பிரசவத்துக்கு போயாச்சு. 2 வருஷம் கழிச்சா இதெல்லாம் சொல்லுவாங்க? இல்ல அது ஆக்சுவலி அப்பாக்கு தெரியாது மேடம். அப்பாக்கு ஆக்சுவலி பெரிய மியூசிக் டைரக்டர் ஆக்சுவலி அப்ப பேச மாட்டாரு. அத சொல்லுங்க. நீங்க கல்யாணம் பண்ணது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது? அம்மாக்கு தெரியும் மேடம். தெரியும் தெரிஞ்சால் நாங்க சொல்லுவோம். நீங்க தலைய அடிக்கிட்டே இருக்கணும். ஓகேண்ணா சார். அம்மாக்கு தெரியும், அப்பாக்கு தெரியாது. அப்பாக்கு தெரியுதுன்னா கண்டுக்க மாட்டாரு அவர். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். ஆக்சுவலி அவர் லைஃப் தான். அவர் ஆக்சுவலி எப்பவும் வீட்டை திங்க் பண்ணதே இல்லை. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. அப்புறம் எதுக்கு நீங்க அவரோட நிர்பந்தத்துக்கு வழங்கி பண்ணீங்க, கல்யாணம் பண்ணீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணாங்க. நீங்க உண்மையை பேசினாதாங்க பேச முடியும். நீ கேக்குறதுனால சொல்றேன். ஏன் கல்யாணம் பண்ணீங்க மறுபடியும்? மேடம் போய் ஒயின் ஷாப் ஓனர் யார் பண்ணல கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலி கிளியர் ஆயிடுச்சா? ஆள் பார்த்து பேச பழகிக்க. இல்லன்னா விட்டுருவோமா? என்ன பண்ண போற? அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க தம்பி. விடுப்பா. இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம். அப்படிலாம் விட்டுற முடியாது. கல்யாணம் பண்ணீங்கல்ல அந்த பொண்ணுக்கு? அவங்களுக்கு நல்லா ஒரு 3 ஒயின் ஷாப்பு, ஒரு 100 ஏக்கர் பேடி ஃபீல்ட்ஸ். மதுரையில பஸ் ஓடுது, கோயம்புத்தூர்ல லாரி ஓடுது, மெட்ராஸ்ல டாக்ஸி ஓடுதுமா. கல்யாணம் பண்ணிருக்கீங்க? இல்ல மேடம், சான்ஸ் இல்ல. ஐயோமா பேபிமா ப்ளீஸ் மீ. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். உன் மூஞ்சியும் சரியில்லை, முழியும் சரியில்லை. சரி சொல்லுங்க, நான் கேக்குறேன். வேற வழி? நீ மாட்டிக்கிட்டே யூ கேனாட் எஸ்கேப் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. பிட் பாக்கெட் நாயே மொத்தமா என்கிட்ட மாட்டிட்டடா. யார்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க? அவங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டேனா? நீ தப்பிச்சு போக முடியாது சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அவங்க நீங்க கல்யாணம் பண்ண தெரியுமா? நான் சொன்னேன் மேடம், சொன்னேன். கேட்டுக்குங்க. கேட்டுச்சா? கேட்டுச்சாவா? நான் சென்னைக்கு பார்க்க வந்தப்போ சொன்னிட்டேன். நீங்க ஏதோ மறைக்கிறீங்க, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஐயோ சாரிங்க அம்மனி. இட்ஸ் ஓகே. கல்யாண போட்டோல எல்லாம் நல்லா தானே இருக்கீங்க சிரிச்சிட்டு? இல்ல மேடம், அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. நீங்க சொல்றது நம்புற மாதிரியே இல்ல. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. நம்பனாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். அப்ப 2 கல்யாணம் ஆச்சு, 2 பேரும் உங்க கூட இல்ல? இல்ல. உங்க அம்மா சத்தியமா? அப்ப ஹவுஸ் ஓனர் தான் உங்க செகண்ட் வைஃபை கான்டாக்ட் பண்ணாங்களா? ஆமா. சோ உங்களுக்கு 24 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஆறதுக்கு உங்க 2வது வைஃப் காரணம் சொல்றீங்க? ஆமா. என்ன செகண்ட் வைஃப் வந்து என்ன மர்டர் பண்ண பாக்குறாங்க. ஆக்சுவலி கொலை காட்ல இருக்க மவனை கொல்லாம விட மாட்டேன். 1000 காரணம் சொல்லலாம், ஆனா நீங்க 2 பேரை ஏமாத்திருக்கீங்க. 2 பேரோட வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்க. அப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி 5 வயசு குழந்தை மாதிரி வந்து உட்காந்து பேசுறீங்க. செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. மேடம் கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன் அந்த விஷயத்துல. நான் ஆக்சுவலி நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க 2 பேரை ஏமாத்திருக்கீங்க. ஒத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஹாப்பியா இருந்தீங்க? எந்த வித பிரச்சனை இல்ல மேம். இந்த லேடி என்ட்ரான் அப்ப தான் எங்களுக்கு பிரச்சனை. சனிய உன்னை என்னைக்கு பார்த்தா அன்னைக்கு பிடிச்ச சனிய பண்ணி குரங்கு எறும்ப கரடி. எப்ப சொன்னாரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? நான் இந்த 2014 எனக்கு அந்த லேடி வந்ததுன்றப்ப எனக்கு பெரிய ஷாக். வீட்டுல இருந்தேன். எனக்கு போன் பண்ணி கேட்டா நான் எல்லாம் டைரக்டா வந்து சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் வீட்டுக்கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொன்னாரு.
தாங்க நடந்தது. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? அவங்கள்ட்ட சொல்லிட்டேன்னு சொன்னீங்கல்ல. சொல்லியிருக்கேன் மேடம், பட் ஆக்சுவலி அவங்க அந்த அளவுக்கு கண்டுக்கல. அது தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ஜோக் பண்றேன்னு நினைச்சிட்டு அவ்வளோ. அது எப்படி அது எப்படி மேம்? அது எப்படிங்க? ஒரு விஷயம் கேட்கிறேன், இன்னும் நீ அவரை நம்புறியா 100%? ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? 2 குழந்தையாயிடுச்சு. எனக்கு 11 வயசு பொண்ணு இருக்கு மேம். அந்த பொண்ணுக்காக நான் அவர் கூட வாழ்ந்து தானே ஆகணும். என்ன விடாம இல்ல, அவ்வளவு தூரம் துரத்தி கல்யாணம் பண்ணிட்டாரு. இங்க பாரு சந்தியா, நம்ம 2 பேரும் காதலிக்கிறோம், நம்ம 2 பேருக்கு தான் மேரேஜ். மூஞ்சி பார்த்தாலே என்ன கிரிட்டேட்டா? என்ன அந்த லேடியை நான் பார்த்தது இல்ல. அவங்க அம்மா தெரியாது, அவங்க தம்பி தெரியாது, யாருமே தெரியாது. தெரியாதா? 2வது பொண்ணு அடிக்கும் அவங்களுக்கு டீலிங். எனக்கு நீங்க எவ்வளவு காசு கொடுக்குறீங்களோ கொடுங்க. கொடுங்க. ஓகே. நான் அவங்கள என்ன பாத்துக்கிறேன், உங்க சைடு வராம நான் பாத்துக்கிறேன். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? I don't have any respect for you. Please don't talk to me. நான் இருக்கிறது அவள் கூட தான் இருக்கேன் மேடம். ஆக்சுவலி என்ன நீங்க தயவு பண்றீங்களா? பிச்சையா போடுறீங்க அவளுக்கு? சரி மன்னிச்சுக்க. என்ன தெருவில் நின்னு கேக்குற? பிச்சையா கேக்குற? ஆத்துக்குள்ள வந்து கேளு. உன் மனைவிங்க ஏமாத்தி இருக்கீங்க, அவங்கள நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க. அடடா, வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் எப்படி, எப்போல இருந்து நீங்க பிரிஞ்சீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நாங்க பிரிஞ்சது இப்போ ஒரு 8 months முன்னாடி. இந்த டார்ச்சர் ஓவர் ஆகவும் என்னால. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. எங்க பக்கம் எவ்வளவு நியாயம் இருந்தாலும் எங்களுக்கு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது. சரி, இப்ப அட்வொகேட்டை மாத்தி பாத்துட்டீங்களா? அட்வொகேட் யாரும் வர மாட்டாங்க மேம். சிறுப்பால யாரும் வர மாட்டாங்க. நாங்க வர மாட்டோம். வர மாட்டாங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்டா நாங்க வர மாட்டோம். அவ்வளவு பெரிய ஆளுங்களா அவங்க? ஆமா மேம். இப்ப எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க? How do I tell you? இப்போ நான் என் கூட இல்ல மேடம், என் கூட இருக்க சொல்றேன். எனக்கு எங்க பசங்களுக்கு செக்யூர் இல்ல மேம். அங்க அவர் கூட இருந்தா. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? எங்களை நிச்சயமா வாழ விட மாட்டாங்க, இல்ல ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க. அது மட்டும் 100% எனக்கு தெரியும். என்னடா சொல்ற? இப்ப நாங்க என்ன பேசுவோமோ போன்ல, அது நெக்ஸ்ட் டே ஹவுஸ் ஓனர் கிட்ட அந்த லேடி சொல்லும். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இவர் சொல்லிருக்கலாம்ல. இல்ல மேடம், சான்ஸ் இல்ல மேடம். ஒரு இல்ல மேம். நான் இல்ல மேடம். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? குத்துக்கல்லு மாட்ட பொண்டாட்டி இருக்கும்போது போய் தாலி கட்டி இருக்கீங்க. 9 வருஷம் அமுக்கு மாதிரி உட்கார்ந்து இருந்திருக்கீங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. நான் இல்ல ரொம்ப மேடம், நல்லவர் மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. வீட்டுக்கிட்ட வந்து எல்லாருக்கிட்டையும் கேவலமா இது 2வது பொண்டாட்டின்னு கேவலமா எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காது. நான் மட்டும் 2வது பொண்டாட்டி இருந்து எப்போ செத்து போயிருப்பேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. அப்படி என்ன மேம் வாழ்க்கை கேக்குது? நல்லா இருப்படா, போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க பண்ணது அந்த பொண்ணு செஞ்சிருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? சும்மா இருக்க மாட்டோம் மேடம். அப்புறம் பேசாதீங்க. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? இல்ல பாஸ், இது செட்டப். பாஸ்.